Hello everyone. ஸோ இன்னைக்கு 6th May 2026 இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து அதிகமாக கவர் ஆகும். அதுவும் பர்டிகுலராக வெஸ்ட் பெங்காலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி கவர்னன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு புது கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ஹெவியாக கவர் பண்ணுவாங்க. ஈவன் ஃப்ரண்ட் பேஜில் கூட இது ரிலேட்டடான நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு வந்து தேவையில்லை, அதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து ஒரு 3 நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை உங்களுக்கு நான் கண்டெக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் PIL ஹேஸ் பிகம் பைசா இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் டாப் கோர்ட் ஜட்ஜ். ஸோ இதோட பேக்ரவுண்டோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேபினெட் அப்ரூவ்ஸ் 4 more ஜட்ஜஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட். ஸோ இதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆர்டிகல் கவர்மெண்ட் ஹைக் சுகர் கேன் FOP பை 10 per quintal கொடுத்துருக்காங்க. இதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த நியூஸோட கண்டெக்ஸ்ட் வந்து புரியணும். அதனால உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் அதை டீட்டெயிலாக, அதாவது நமக்கு இந்த சபரிமலா இஷ்யூ தெரியும் இல்லையா. ஸோ 2006 ஒரு NGO என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மென்ஸ்ட்ரல் ஸ்டேஜில் இருக்கிற விமென் பர்டிகுலர் ஏஜ் அவங்க வந்து இந்த கோயிலுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு பேன் இருந்தது. ஸோ அது வந்து விமனோட ரைட்டை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு NGO வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க. ஸோ அந்த கேஸோட வேர்டிக்ட் எப்போ வந்ததுன்னா 2018 வந்தது. ஸோ அந்த ஜட்மெண்ட்ல விமனை வந்து கோயிலுக்குள்ள என்ட்ரு பண்ணாம அலோவ் பண்ணாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்டச்சபிலிட்டிக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. விச் மீன்ஸ் ஆல் விமன் டிவோட்டீஸ் கேன் என்டர் த டெம்பிள், இதுதான் அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஜட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நிறைய ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸை ரிவ்யூ பண்ண சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து 2019 ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த டெம்பிள் என்ட்ரி இருக்கு இல்லையா, விமன் என்ட்ரி, இது வந்து ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி அவங்க அப்ஹோல்டு பண்ணாலும் இது வந்து அன்டச்சபிலிட்டின்னு கருதுனாலுமே எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ்னு ஒரு டேர்ம் வந்து கொண்டு வராங்க. அதாவது ஒரு பர்சனோட ரைட் வயலேட் ஆகுது அப்படின்னா இங்க வந்து சூப்பர்ஸ்டிஷனை பத்தி பேசல, இது வந்து எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ். ஏன்னா அங்க இருக்கிற காட் வந்து செலிபேட் காட். ஸோ அதை கன்சிடர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு விமன் என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லல, வி நீட் டு கொஸ்டின் லாட் ஆஃப் திங்ஸ். அதாவது ஆர்டிகல் 14 அண்ட் ஆர்டிகல் 25, 26 இருக்கு இல்லையா, ரிலீஜியஸ் ரைட்ஸ். ஸோ அது கண்ட்ராடிக்ட் ஆகுது. அப்போ இட் நீட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ. அதே மாதிரி இந்த எசென்ஷியல் ரிலீஜியஸ் பிராக்டிஸ்க்குள்ள ஒரு செக்குலர் கோர்ட் வந்து உள்ள என்ட்ரு ஆக முடியுமா, அதுக்கு என்ன மாதிரியான அத்தாரிட்டி இருக்கு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கோர்ட் எழுப்புனாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுப்புனாங்க. அப்போ லிட்டரலி என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆன்கோயிங். ஸோ என்னதான் 2018 ஜட்மெண்ட் கொடுத்தாலுமே 2019 சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த கேஸ் வந்து இன்னுமே நிறைய ஆஸ்பெக்ட்ல நம்ம கொஸ்டின் பண்ணணும். ஸோ அப்போ இது வந்து ஒரு முடிவுக்கு வரல. இந்த சமயத்துல தான் இப்போ ரீசெண்டா 2026 ஒரு NGO, பர்டிகுலர் NGO, அந்த NGOட நேம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, பட் இட் இஸ் கால்டு இந்தியன் யங் லாயர் அசோசியேஷன். இவங்க தான் அந்த 2006 அந்த பில் வந்து ஃபைல் பண்ணுது. அவங்க இப்போ ரீசெண்டா ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பில் பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அதை தான் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் நேத்து ஹியர் பண்ணதுல கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பில்லோட நேச்சரையே கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அந்த எசென்ஷியல் ரிலீஜியஸ் ரைட் அண்ட் அந்த ஆர்டிகல் 14, 25, 26 இதுக்குள்ள உள்ள கண்ட்ராடிக்ஷன் இதை பத்தியும் பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வாட் இஸ் பில்லுன்னு தெரியணும், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்னன்னு தெரியணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜுடிஷியல் இனோவேஷன். ஜுடிஷியல் இனோவேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு 3 டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ 3 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ராப்பரா பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அண்ட் செக்ஸ் அண்ட் பேலன்சஸையும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டா வாட்டர் டைட் செப்பரேஷன் வந்து கிடையாது, இது கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி ஜுடிஷியரி வந்து இனோவேஷன் பண்ண முடியும். இனோவேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல ஏதாவது ஒரு லால சொல்லாத விஷயங்களை கூட ஜுடிஷியரியால இனோவேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒன்று தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஏன்னா இதுக்கு எந்த விதமான லீகல் சோர்ஸும் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன்லயும் கிடையாது, லாஸும் கிடையாது. அப்படி எப்படி இதை வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த லீகல்ஸ் கான்செப்டை கொண்டு வந்ததே ஒரு பர்சன், ஒரு காமன் மேனுக்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும். ஏன்னா நம்ம இந்தியாவில் அவ்வளோ சீக்கிரமா ஜஸ்டிஸ் கிடைச்சிடாது இல்லையா. இப்போ ஒரு புவர் பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களால ஒரு வில்லேஜில் இருக்கிற புவர் பர்சன் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட கேஸ்க்காக சிட்டிஸ்க்கு வர முடியும். அப்போ ஒரு
ஊரே வந்து சஃபரிங்ல இருக்காங்க அப்படின்னா, வேற யாராவது அவங்க அந்த இஷ்யூக்கு சம்மந்தம் இல்லாம இன்னொருத்தவங்க கூட இத வந்து ஜுடிஷியரியோட நோட்டீஸ்க்கு வந்து கொண்டு வரலாம். பிஏஎல் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஜுடிஷியரி கொண்டு வந்த இனோவேஷன் தான் இது. இது எப்படி டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் நீங்க லோக்கஸ் ஸ்டாண்டைன்னு ஒரு கான்செப்ட் வந்து தெரியணும். ஸோ லோக்கஸ் ஸ்டாண்டைனா என்னன்னா, நீங்க யூசுவலா ஒரு கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அக்ரீவ்டு பெர்சனா வந்து இருக்கணும். நீங்க வந்து பாதிக்கப்பட்ட பெர்சனா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும்? கோர்ட்ட வந்து அப்ரோச் பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் லோக்கல் ஸ்டாண்டிங். ஆனா எல்லாராலையும் பாதிக்கப்பட்ட எல்லாராலையும் கோர்ட்டுக்கு வர முடியாது இல்லையா? அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ அப்படிதான் 2006ல அந்த என்ஜிஓ வந்து என்ன பண்ணாங்க? இந்த சபரிமலா விமன் என்ட்ரி கேஸை வந்து பில்லா போட்டு கொண்டு போனாங்க. இப்போ இந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த ரிவ்யூ பெட்டிஷன் வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட ஜட்மெண்ட்டை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி 2018 ஜட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதை ரிவ்யூ பண்ண சொல்லி தான் ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் வந்து போடுவாங்க. அதாவது 2019ல அந்த ஜட்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ரிவ்யூ பண்ண சொல்லி பெட்டிஷன் வந்தது இல்லையா? அதை சொல்றேன். ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஏன்னா ஆர்டிகல் 137ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஓன் ஜட்மெண்ட்டையே ரிவ்யூ பண்ணலாம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஸ்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சோ இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜோ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஜட்மெண்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டான்ஸை மாத்தி வேற ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு அண்டர் ஆர்டிகல் 137. ஸோ அப்போ 2019ல தான் அந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ்க்கு அவங்களோட ஓன் 2018 ஜட்மெண்ட்டை ரிவ்யூ பண்ணி வி நீட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் வந்து இன்னும் முடிவுக்கு வரல. இப்போ மறுபடியும் அந்த என்ஜிஓ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் நீங்க கொஸ்டின் பண்ணுங்க, இந்த விமன் என்ட்ரி இருக்கு இல்லையா, இதை மறுபடியும் கொஸ்டின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காங்க, பில் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஜஸ்டிஸ் நாகரத்னா மேம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுக்காக இந்த பில் வந்து போட்டீங்க, என்ன ரீசன் இப்போ அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சபரிமலால டெம்பிள்ல உள்ள ஒரு பிரீஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு விமனை வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இந்த பில் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஜட்ஜஸ் வந்து அப்செட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி என்னன்னா, எப்படி நீங்க ஒரு செக்ஷுவல் ஸ்கேண்டலை இந்த ப்ராடர் இஷ்யூவோட நீங்க கொண்டு வந்து லிங்க் பண்ணி பில்லை வந்து இனிஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இதெல்லாம் வந்து ஒரு மிஸ்யூஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து அதுல லோக்கல் ஸ்டாண்டையே கிடையாது. அந்த என்ஜிஓக்கு வந்து லோக்கல் ஸ்டாண்டையே கிடையாது. அந்த என்ஜிஓக்கு கீழே அந்த பில்லுக்கான பெட்டிஷனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் லோக்கல் ஸ்டாண்டே கிடையாதுன்னு இருக்காங்க. நீங்க வந்து அக்ரீவ்டு பர்சனை ரிப்ரசென்டும் பண்ணல, அக்ரீவ்டு பர்சனும் கிடையாது நீங்க. ஏன்னா இந்த கோயில்ல 2018ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் விமன் வந்து என்ட்ரி ஆகல. இதுல டிவோட்டியா இல்லாத சில விமன் தான் கோயில்ல என்ட்ரி ஆகணும்னு ட்ரை பண்ணாங்களே தவிர, ஆக்சுவலா ஒரிஜினல் டிவோட்டிஸ் இருப்பாங்க இல்லையா விமன், அவங்க வந்து நாங்க 50 வயசுக்கு மேலேயே நாங்க போய்க்கிறோம் அப்படின்ட்டு டெம்பிளுக்கு போகல. இப்போ கோர்ட் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க டிவோட்டியா இருந்தீங்க அப்படின்னா the form of God இங்க இருக்கிறது செலிபேட் காட். நீங்க உண்மையான டிவோட்டியா இருந்தீங்க அப்படின்னா அந்த ரூலை வந்து நீங்க பிரேக் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த டிவோட்டிஸ் தான் வந்து இங்க வந்து என்ன பண்ணணும், ரெக்வெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு தான் லோக்கல் ஸ்டாண்டே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து மிஸ்யூஸ் பண்றீங்க. அதுவும் எதை வச்சு, நீங்க டைரக்டடா அஃபெக்டடான பர்சனா இல்ல, ஒரு மீடியா ட்ரிவன் லிட்டிகேஷன். இது நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு நியூஸை வச்சுட்டு நீங்க வந்து இதை கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து மெடல்சம் பெட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஃபேமுக்காகவும் பணத்துக்காகவும் இந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதர் ஜட்ஜஸும் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 14 ஸோ ஈக்குவாலிட்டிக்கும் ரிலீஜியஸ் ரைட்ஸ்க்கும் உள்ளதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் இஷ்யூ. இது ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்க்கலாம். கேபினெட் அப்ரூவ்ஸ் 4 more judges for Supreme Court. ஸோ இது வந்து நம்ம பாலிட்டி சப்ஜெக்ட்ல இதை வந்து ஒரு ட்ரிகரா எடுத்து பாலிட்டி சப்ஜெக்டை வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பாலிட்டியில அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சாப்டர் தான், ஜுடிஷியரி டாபிக்ல வரும். ஸோ இதுல நீங்க எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் வந்து செட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் வந்து சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து 34 ஜட்ஜஸ் வந்து இஸ் ஆக்சுவலி சாங்ஷன்ட். பட் இங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே 34 வந்து ஃபுல்ஃபில்டா இருக்காது. ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் வந்து டிஃபர் ஆகும். இப்போ 34 இருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா 2 ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர் ஆக போறாங்க. ஸோ அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா 32 ஜட்ஜஸ் தான். சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த்தும் ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்தும் டிஃபர் ஆகும். ஸோ ஆல்வேஸ் அது வந்து ஃபுல்ஃபில்டா இருக்காது. இப்போ கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 4 more judges, which means 34ல இருந்து 38 மாறப்போகுது. ஸோ எதுக்காக ஜட்ஜோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில கேசஸோட பெண்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து ஒரு பர்டனா மாறிட்டே வருது. ஜஸ்டிஸ் வந்து டிலே ஆகுது இல்லையா, ஸோ அதோட ஒரு ரிஃபார்மா கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கணும், ஏன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணணும், ஜுடிஷியரிக்கு
எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, அண்டர் ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 1 இந்த சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெகுலேட் பண்றதுக்கு, விச் மீன்ஸ் இன்க்ரீஸும் பண்ணலாம் டிக்ரீஸும் பண்ணலாம். ஸோ ரெகுலேட் பண்றதுக்கு கான்ஸ்டியூஷன் அலோவ் பண்ணியிருக்கு. ஸோ இனிஷியலாக நம்ம கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட் பண்ணது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா 7 அதர் ஜட்ஜஸ் தான். பட் இப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் 34 ஜட்ஜஸ் வந்து சாங்ஷன்ட். இது வந்து 38 மாறப்போகுது. அப்போ இது வந்து யாருக்கு இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பொறுப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ பார்லிமெண்ட் வந்து எப்படி அமெண்ட் பண்ணும் அப்படின்னா, ஏன்னா இந்த கேஸ்ல அமெண்ட்மெண்ட் தான், ஏன்னா இது வந்து புதுசா வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வரணும்னு இல்லை, கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணப்பவே ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பேர் வந்து சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் 1956. இப்போ இந்த ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா இது அமெண்ட்மெண்ட் தான். ஸோ பார்லிமெண்ட் வந்து அமெண்ட் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் ஆக்டை யார் வந்து இனிஷியேட் பண்ணணும்? ஆப்வியஸ்லி கேபினெட் தான். ஸோ கேபினெட் இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து நெக்ஸ்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் பில்லா லெஜிஸ்லேச்சர்ல, அதாவது பார்லிமெண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. லெஜிஸ்லேச்சர்ல பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பிரசிடென்ட்டோட அக்சென்ட்டுக்காக இந்த பில்லு போகும், அமெண்ட்மெண்ட் பில்லு. ஒன்ஸ் பிரசிடென்ட் அக்சென்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து அமெண்ட் ஆயிடும். ஆக்ட் அமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 38 ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த 4 வேகன்சி வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொலிஜியம் ப்ராசஸ் வந்து இனிஷியேட் ஆயிடும். ஸோ கொலிஜியம் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணிருக்கு, ஜுடிஷியரியோட கன்சல்டன்சியை வந்து மேண்டேட் பண்ணிருக்கு. ஸோ அதனால சீஃப் ஜஸ்டும் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜும் என்ன பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும். அந்த கன்சல்டேஷன் தான் விச் எவால்வ்ட் இன்டு கொலிஜியம் சிஸ்டம். ஸோ இவங்க யார்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க, இவங்க ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க, லா மினிஸ்ட்ரி கிட்ட போகும். ஸோ லா மினிஸ்ட்ரி யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ஜட்ஜஸ் இஸ் அப்பாயிண்டட். ஸோ இந்த ப்ராசஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் தான் ட்விஸ்ட் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பி ப்ரிப்பேர்ட். அண்ட் இன்னைக்கான லாஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், கவர்மெண்ட் ஹைக்ஸ் சுகர் கேன் FOB 10 per quintal. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறது வந்து கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். பட் இந்த இன்க்ரீஸ் ஆஃப் பிரைஸ் இருக்கு இல்லையா, இது வந்து இவங்க கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுகர் கேன் வந்து மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ கொடுத்தா கரெக்டாக இருக்கும், எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாம் கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து அப்ரூவ் தான் பண்ணுவாங்க. பட் ப்ரிப்பேர் பண்றது யாரு? ப்ரிப்பேர் பண்றது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் பிரைசஸ். இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டதை கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க. அது போக எசென்ஷியல் ஃபேக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ இந்த FRP வந்து பாத்தீங்கன்னா சுகர் கேனுக்கு மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம் நம்ம கண்ட்ரியில. இது வந்து ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் தான் FRPன்றது. அதாவது எப்ப மார்க்கெட் பிரைஸ் வந்து கொள்முதலுக்கு கீழே போகுதோ அப்ப கவர்மெண்டோட பேக்கிங், கவர்மெண்ட் விவசாயிகளோட ப்ராடக்ட்டை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சப்போர்ட் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். பட் சுகர் கேனுக்கு வந்து இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை நம்ம FRPன்னு சொல்லுவோம். அண்ட் MSPக்கும் FRPக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, MSP வந்து லீகலி பேக்கிங் கிடையாது, FRP வந்து லீகலி பேக்கிங். ஸோ லீகலி பேக்கிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபார்மர் அவரோட ப்ரொடியூசர் மார்க்கெட் பிரைஸுக்கு கீழே போயிருச்சு, ஸோ கவர்மெண்ட் கிட்ட கொடுக்க போறாரு அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா கவர்மெண்ட் இதை வாங்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட வேர் ஹவுசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லிமிடெட் தான், அப்போ வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது, இப்போ அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லலாம். இதே இது லீகலி பேக்கிங்கா இருந்தா அவங்க கண்டிப்பா எடுத்துக்க தான் செய்யணும். பட் இங்க ஒரு நியூவான்சஸ் வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சுகர் கேன் கண்ட்ரோல் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து எதுக்கு கீழே கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் தான், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் தான். இது எந்த ஆக்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டர் கொடுக்க ஆத்தரைஸ் பண்ணியிருக்குன்னா எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955. இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல கவர்மெண்ட் என்ன மேண்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டைரக்டா சுகர் கேன் விவசாயிங்க கிட்ட இருந்து எடுத்துக்க மாட்டாங்க, சுகர் மில்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. பிரைவேட் சுகர் மில்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து லீகலி விவசாயி கொடுக்குற சுகர் கேன் எல்லாம் எடுத்து தான் ஆகணும். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அதுக்கான பிரைசஸ் வந்து லேட்டரா கொடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சில சப்சிடிஸ் இருக்கு, சில மேண்டேட்ஸ் எல்லாம் இருக்கு, கொடுத்துக்குவாங்க. இப்போ சுகர் மில்ஸ் வந்து லீகலி பவுண்ட், நாட் எசென்ஷியலி கவர்மெண்ட். பட் MSP வந்து பாத்தீங்கன்னா லீகல் பேக்கிங் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் வந்து கம்பல்சரியா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த MSPயும் லீகலா பேக் பண்ணுங்கன்னு சொல்லி தான் ஃபியூ இயர்ஸ் பேக் பஞ்சாப்ல இருந்து விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் பில்லுக்காக. ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த டிமாண்ட் வந்து MSPக்கு லீகல் பேக்கிங் வேணும்னு கேட்டது தான். டெல்லிக்கு வந்து மார்ச் பண்ணாங்கல்ல பஞ்சாப்ல இருந்து, அதெல்லாம் இந்த இஷ்யூக்காக தான். ஓகே, ஸோ ஓவராலா இதோட கண்டெக்ஸ்ட்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இவ்வளவு தூரம் நீங்க கடைசி வரைக்கும் வந்துட்டீங்கனாலே யூஆர் அ சீரியஸ் ஆஸ்பிரண்ட். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க. எப்படி? இந்த வீடியோக்கு லைக் பண்றது மூலியமா, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க மறக்காம. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.